பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இது கர்த்தர் காலேபை குறித்து சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருடம் அப்படியாக அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இல்லையா. எகிப்தியர் பார்வோன் எல்லாம் அவங்கள ஒடுக்கினாங்க. அவங்க கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டாங்க. அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து அப்படியாக அவர்களை கர்த்தர் விடுவித்து அவங்க செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோட தலைமையில் செங்கடலை கடந்து அப்படியாக வனாந்திரத்தில் வருகிறாங்க. அப்படி கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திச்சார். ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். கண்மலையிலேருந்து அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். இப்படி எல்லாம் நிறைய அற்புதங்களெல்லாம் ஆண்டவர் செய்தாங்க. அப்போது கானான் தேசத்துக்கு போவதுக்கு முன்பாக மோசே என்ன பண்ணுறாரு, அந்த 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தெரிந்து எடுத்து அப்படியே அனுப்புகிறாங்க. அந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்த்து வரும்படி. அப்போ அவங்கெல்லாம் போய் அந்த தேசத்தை போய் சுற்றி வருகிறாங்க. சுற்றி வந்த பின்பு அந்த போய் வந்தவங்களில் 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் போய் வந்த தேசம் மகா நல்ல தேசம், அதை நல்லா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் பலவான்களாக இருந்தாங்க. அந்த ஏனோக்கின் புத்திரர்கள் எல்லாம் ராட்சசர்களை போல இருந்தாங்க. அவங்கள நம்மளால் ஜெயிக்க முடியாது. அவங்க முன்பாக நம்ம அவங்க மடிந்து போய் விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியாக துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. அந்த யோசேப்பு காலேபை தவிர இல்லையா, அந்த மாதிரி துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. அப்போ ஜனங்களெல்லாம் பயப்படுறாங்க. அவங்க கர்த்தருக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக அப்படியே என்னென்னா முறுமுறுக்கிறாங்க. நம்ம எகிப்திலேருந்தே இருந்திருக்கலாம், அங்கேயே நம்ம மடிந்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே நம்ம வனாந்தரத்தில் சாகும்படிக்காக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தால் நம்ம மறுபடியும் நம்ம எகிப்து தேசத்துக்கே போயிடலான்னு சொல்லி அப்படி அவங்க கலகம் பண்ணுறாங்க. ஆனால் காலேப் தான் பாருங்கள் அப்படி ரொம்ப என்ன சொல்கிறாருன்னா எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறாருன்னா மோசைகிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் உடனே அந்த தேசத்தை உடனே நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம், எளிதாக அதை நம்ம ஜெயித்து கொள்ளலாம். அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம போய் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம், உடனே நம்ம அதை சுதந்திரித்து கொள்ளலாம். அந்த தேசம் நல்ல மகா நல்ல தேசம் அப்படியெல்லாம் காலேப் சொல்கிறாரு. யோசுவாவும் சொல்கிறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாம் துர்ச்செய்தியை பரப்பினால அப்படியே சமஸ்த இஸ்ரவேல் சபையும் என்ன ஆகுது, கர்த்தருக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக அவங்க கலகம் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார் மோசேக்கிட்ட, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு. ஆனால் மோசே திறப்பில் நின்று ஜனங்களுக்காக ஜெபிப்பார். ஆண்டவரே அந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னியும் அப்படின்னு மோசே ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உடனே அவங்கள அழிக்கலை. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த தேசத்தில் சுதந்திரிப்பதில்லை, ஆனால் அவங்க கொள்ளையாவார்கள்னு சொன்ன உங்கள் பிள்ளைகள் தான் அந்த தேசத்துக்குள்ளே போவாங்க. நீங்கள்லாம் அந்த வனாந்தரத்தில் மடிவீங்க, 40 வருஷம் இங்கே அலைந்து திரிவீங்க அப்படிலாம் கர்த்தர் சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் நான் அவனை கொண்டு போவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி. அதே போல் அந்த தலைமுறையில் எல்லாருமே மரித்து விடுவாங்க, காலேபையும் யோசுவாவையும் தவிர. அவங்க தான் அந்த தேசத்துக்குள்ளே போய் அதை சுதந்திரிக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இல்லையா ஆவியானவன் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா என்னென்னா, காலேப் இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் இல்லை, ஒரு வித்தியாசமான ஆவி இருந்தது இல்லையா. ஒரு பாசிட்டிவ் ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு அவர்கிட்ட இல்லை. போய் எல்லாரும் பார்த்தாங்க, நம்ம கூட எல்லாரும் தான் ஒன்றா போனாங்க தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு கானான் தேசத்தை. ஆனால் மற்றவங்களோட பார்வை எப்படி இருந்துச்சு, அவங்க நெகட்டிவாக இருந்துச்சு இல்லையா. அவங்கள கண்டு பயந்தாங்க இல்லையா, சத்துருவை கண்டு பயந்தாங்க. ஆனால் காலேப் அப்படி இல்லை. உடனே அவர் சொல்கிறார், நம்ம எளிதாக அதை
நம்ம ஜெயித்து கொள்ளலாம், நம்ம உடனே போய் அதை சுதந்திரிக்கலாம், அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், அவங்கள காத்த நிழல் வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு, நம்ம போய் அவங்கள கர்த்தர் நம்ம கூட இருப்பார், ஆனால் கட்டாயம் கர்த்தர் நம்மளை அந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக அப்படி ரொம்ப வந்து ஜனங்களை என்னென்னா ஒரு நல்ல செய்தி அவர் வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், சிலர் வந்து எப்போவுமே பாருங்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக அப்படியே வந்து பார்ப்பாங்க இல்லை, ஆனால் சிலர் வந்து நெகட்டிவாக அப்படி பார்ப்பாங்க. அதான் வந்து ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பெசிமிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆப்டிமிஸ்டிக் வந்து எல்லாம் வந்து நல்லா நடக்கும், ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல. பெசிமிஸ்ட் என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து குறைய சொல்லுவாங்க, எல்லாமே நெகட்டிவாக தான் அவங்க பார்ப்பாங்க, இது சரியில்லை, இது தப்பு அப்படின்ட்டு இல்லையா. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு வாட்டர் ஹாஃப் கப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆப்டிமிஸ்டிக் என்னென்னா பாதி கப்பாவது தண்ணி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் பெசிமிஸ்டிக் என்னென்னா இந்த கப்பு ஃபுல்லாக இல்லை, குறையாக இருக்குது, அப்படி அந்த மாதிரி தான் அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படி தான் இருக்கும் இல்லையா. பிரியமானவர்களே, நம்ம எப்போவுமே வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து என்னென்னா அந்த காலேபை போல ஒரு வித்தியாசமான ஆவி உடையவர்களாக எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்கிறவர்களாக நல்ல காரியங்களை நம்ம பேசுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும் இல்லையா. அதை தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார் இல்லை. இப்போ வந்து நம்மளும் பயந்து அப்படி மற்றவங்களை பயமுறுத்தி அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து எல்லாவற்றையுமே வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம பேசுகிறவர்களாக அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறவங்களா நம்ம இருக்கணும் இல்லையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அந்த படகுல போகும்போது பயங்கர புயல் காற்று அடிச்சிச்சு இல்லையா. இயேசு படகுல தான் இருந்தார், நானும் சீஷர்கள் அப்படியே பயந்தாங்க. ஆண்டவர் எழுப்புனாங்க, ஏறி நம்ம மடிந்து போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஆண்டவர் எழும்பி காற்றை கடலையும் அதட்டினார் இல்லையா. அப்போ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு கேட்பார் ஆண்டவர் இல்லையா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம வந்து பயப்படுகிறதான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அந்த பயமுறுத்துகிறதான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், சந்தேகத்துக்குரியதான வார்த்தைகள் இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. எப்போவுமே பாருங்கள், ஒரு நல்ல என்னென்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா இனிய நாவு என்னென்னா எலும்புகளையுமே வந்து என்னென்னா உடைக்கும் அப்படிலாம் நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, ஒரு வித்தியாசமான ஆவி உடையவர்களாக, ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் இல்லை, அது எப்பயுமே நமக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலை, ஒருவேளை எல்லாருமே நெகட்டிவாக பேசலாம், இது நடக்காது, இது வந்து இந்த காரியம் வந்து அப்படி தான் இருக்கும், இதில் ஒரு மாற்றமுமே கிடையாது, அந்த மாதிரி வந்து அப்படி எல்லாருமே சொல்லலாம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வேறே ஆவி உடையவர்களாக எப்பொழுதும் வந்து என்னென்னா நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை அப்படி பேசுகிறவர்களாக ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் வந்து நம்மக்கிட்ட எப்போ இருக்கணும். அப்புறம் ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்லணும்னா, வேறே ஆவி உடையவனாக இருக்கிறபடினால உத்தமமாக என்னை பின்பற்றி வந்த படியினால். அப்போ நம்ம உத்தமமாய் நம்ம கர்த்தரை பின்பற்றணும். அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை விட்டு கொடுக்காம இல்லையா, கர்த்தருக்காக நிற்கிறது, அதுதான் வந்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறது இல்லை. எல்லாம் நல்லா இருக்கிறப்ப ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்துகிறது. ஆனால் ஒரு சில கஷ்டங்கள் அப்படி வர்றப்ப வந்து அப்படியே வந்து சோர்ந்து போய் முறுமுறுக்கிறது, அதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் யோபு என்ன சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படி சொல்கிறார் இல்லையா யோபு இல்லையா. நான் போகும் பாதையை வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அப்படி கடினமான சூழ்நிலையிலேயோ யோபு தன் நாவினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்படி நம்ம உத்தமமாக உண்மையாக இல்லையா, ஆண்டவரை வந்து இம்மைக்காக மட்டுமல்ல இல்லையா, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக, ஆண்டவரை விட்டு கொடுக்காம இல்லையா, நம்ம விசுவாசத்தில்
உறுதியாக நிற்கிறவர்களாக, நம்ம உண்மையும் உத்தமமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நம்ம இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் எப்படி காலேபை இந்த வாக்கு பண்ணின கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர பண்ணினாரோ, அப்படியாக நம்ம எதற்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கானான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகும்படிக்கு தான் நம்ம காத்து கொண்டிருக்கோம் இல்லையா. அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகளையும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஆமென்.